சாலிரா டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய சிறப்பு நேருக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகரும் யூடியூபருமான எடப்பாடி துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் விஜயகுமார். சாலிரா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சார், இப்ப பாத்தீங்கன்னா நீண்ட காலமா ஊடகங்கள்ல பேசப்பட்ட ஒரு செய்தி, பாமக யாருடன் கூட்டணி வைக்குது, எந்த கட்சி கூட இணையுது, திடீர்னு பார்த்தா அதிமுகன்னுவாங்க, பாஜகன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வதந்திகளுக்கு எல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தைலாபுரம் தோட்டத்துல பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் அண்ட் தலைவர் இவங்க 2 பேரும் முன்னாடியும் பாஜகவை சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் இணைஞ்சு தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பான ஒப்பந்தத்தை கையெழுத்து போட்டிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா இதுல பாமக பாஜகவோட இந்த கூட்டணியில் இணைஞ்சதுக்கு காரணமே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சராக இருந்த பொழுது மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதுல முறைகேடு நடந்ததாகவும், அந்த முறைகேடு சம்பந்தப்பட்ட வழக்கை இப்ப சிபிஐ மூலியமா மத்திய அரசு கையில் எடுத்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு நெருக்கடி கொடுக்க மத்திய பாஜக முயற்சி செஞ்சதாகவும், அதுக்காக தான் அந்த வழக்குல இருந்து விடுபடதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த கூட்டணிக்கே சம்மதிச்சார் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில கருத்துக்கள் இப்ப சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருது. அதை எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு 2-3 நாட்கள் ஆயிடுச்சா விஜயகுமார்? ஆயிடுச்சு சார். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பின்னால மத்திய அரசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அது ஒரு காப்பந்து சர்க்கார். எந்த முடிவையும் எடுக்கக்கூடிய அதிகாரம் மத்திய அரசுக்கு கிடையாது. அதே நேரத்தில் நீதிமன்றம் எல்லா தீர்ப்பையும் எல்லா வழக்கு விசாரணையும் அமித்ஷாவை கேட்டுக்கிட்டு தான் நடத்துதா, இல்ல பாரதிய ஜனதா கட்சி கேட்டுட்டு தான் நீதிமன்றம் எந்த ஒரு வழக்கையும் நடத்துதா? பாரதிய ஜனதா சொல்லிட்டா எந்த வழக்கிலையும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுத்துருவாங்க, யாரை வேணாலும் எந்த வழக்கில இருந்து விடுதலை செஞ்சிருவாங்களா? இது எவ்வளவு பெரிய ஒரு அப்பட்டமான பொய். நான் என்ன கேட்கிறேன், மத்திய அமைச்சராக இருந்த ப சிதம்பரத்தின் மீது வழக்கு இருக்கிறது, ப சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் மீது வழக்கு இருக்கிறது. அப்ப இவங்கெல்லாம் பயந்துகிட்டு பாரதிய ஜனதா கட்சியில போய் இணைஞ்சிட்டாங்களா? திமுகவில் எத்தனை மந்திரிகள் மேல வழக்கு இருக்கு? 1 2? ஒரு சினிமா படத்தில் வர மாதிரி எடுத்து வைத்தால் எண்ணிக்கையில் அடங்காத வழக்கு இருக்குது. செந்தில் பாலாஜி 6 மாதங்களை தாண்டி இன்னும் ஜெயிலில் உட்காந்துட்டு இருக்காரு, ஜாமீன்ல கூட வெளியே வர முடியல. இவங்களுக்கெல்லாம் வராத பயம் அன்புமணிக்கு வந்துருமா? அன்புமணி என்ன தேச துரோக வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரா? இல்ல சாதிக் ஜாபர் சாதிக் மாதிரி 2000 கோடி போதைப் பொருள் கடத்தன வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்காரா? அன்புமணி மீது வைக்கப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டு என்ன? மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு, மருத்துவக் கல்லூரிக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம அனுமதி கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் வழக்கு. 2வது, இதுல முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டா, இவர்கள் அந்த வழக்கிலே குறிப்பிட்டிருக்கின்ற அந்த குறிப்பிட்ட மருத்துவக் கல்லூரிக்கு என்ஓசி நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் வழங்குறதுக்கு அன்புமணிக்கு பரிந்துரை செய்ததே அவருக்கு கீழே இருக்கின்ற 7 கட்டத்தில் இருக்கின்ற அதிகாரிகள். அந்த அதிகாரிகள்லாம் அந்த இடத்துல போய் ஆய்வு பண்ணி அவர்கள் பரிந்துரை செய்ததன் பேர்ல தான் அன்புமணி அந்த மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. ஆக நடவடிக்கை எடுப்பதாக இருந்தால் அந்த அதிகாரிகள் மேல தான் எடுக்க முடியும், அன்புமணியின் மீது எடுக்க முடியாது. இந்தியா பூரா பல புதிய மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பிப்பாங்க. ஒவ்வொரு மருத்துவக் கல்லூரியும் போய் ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் ஆய்வு செய்ய முடியுமா? இப்ப இருக்க சுகாதாரத்துறை அமைச்சர் செய்யறாங்களா? அல்லது அன்புமணிக்கு முன்னால் இருந்த சுகாதாரத்துறை அமைச்சர் செஞ்சிருக்காங்களா? இதெல்லாம் எவ்வளவு பெரிய அப்பட்டமான பொய். பாமக பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்ததை அரசியல் ரீதியான விமர்சனத்தை வைக்க முடியாதவர்கள் தொடர்ந்து அன்புமணியின் மீது இப்படி ஒரு அவதூறு குற்றச்சாட்டை கூறி திமுகவை சார்ந்தவர்கள், அண்ணா திமுகவை சார்ந்தவர்கள் பல்வேறு ஊடகங்களில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது அவ்வப்பொழுது வன்மத்தை கிளப்புகின்றவர்கள் இவர்களெல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு அன்புமணியின் மீது பரப்புகின்ற பொய்யான பரப்புரை. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் 1,86,000 கோடி மத்திய அரசுக்கு நஷ்டம் என்று கம்பட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் சிஏஜி அறிக்கை ரிப்போர்ட் கொடுத்த ராசா குற்றவாளி, கனிமொழி குற்றவாளி, திகார் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். பாட்டியாலா நீதிமன்றத்தில் அவங்களை நிரபராதின்னு விடுதலை பண்ணிட்டாங்க. அப்ப இதே பிஜேபி அரசு தான் இருந்துச்சு. சொல்ல போனா பாஜகவை விட திமுகவுக்கு மிகப்பெரிய
நெருக்கடி கொடுக்கின்ற இடத்துல தான் பிஜேபி இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப பிஜேபி அவங்க 2 பேத்தையும் உள்ளால போட்டுருக்கு எப்படி தப்பிச்சு வந்தாங்க? ஆக இன்னைக்கு திமுகவின் மீது கூறப்படுகின்ற குற்றச்சாட்டு, அண்ணா திமுகவில் ஏற்கனவே அமைச்சர்கள் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு, அவர்கள் சந்திக்கின்ற வழக்கு, இவையெல்லாம் பல வழக்குகள் இருக்கிறது. அவங்களுக்கெல்லாம் நெருக்கடி இல்ல, அன்புமணியை மட்டும் மிரட்டிடுவாங்களா? இல்ல மிரட்டி சாதிக்கக்கூடிய சமூகமா இந்த சமூகம்? இல்ல மிரட்டலுக்கு பயந்து போற கட்சியா பாட்டாளி மக்கள் கட்சி? பாட்டாளி மக்கள் கட்சி மிரட்டவங்க தான் கடைசியா மிரண்டு ஓடி இருக்கிறாங்க. அதனால அமித்ஷா மிரட்டினாரு, பிஜேபி மிரட்டிட்டாங்க அப்படிங்கலாம் திட்டமிட்டு பாமகவின் மீது கிளப்பப்படுகின்ற அவதூறு. சார் இதுல பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில பாமக இணையறதுக்கு பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய் பேரம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பேரங்கள் எப்படி நடந்தது, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள்? இல்ல அதாவது ஃபர்ஸ்ட் என்னன்னாங்க, அதிமுக கூட 300 கோடி பேரம் பேசினாங்க. 300 500 ஆச்சு, 500 700 ஆச்சு, 700 800 ஆச்சு, இப்ப 1000 கோடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு தேர்தலுக்கு தேர்தல் பாமக பேரம் பேசுற தொகை மட்டும் அதிகமாயிட்டே போகுது. ஆனா அது யார் கொடுத்தாங்கன்னு தான் தெரியல. பாரதிய ஜனதா கட்சி கொடுத்துச்சு 1000 கோடி பாமகவுக்கு. எந்த பாரதிய ஜனதா கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரும் சொன்னாங்களா? இப்ப அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்ல பொருளை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு சில பேர் தான் எல்லாம் பேசியிருக்காங்க. இல்ல 1000 கோடி யார் கொடுத்தாங்க? முதல்ல அமித்ஷா கொடுத்தாரா? இல்ல அண்ணாமலை கொடுத்தாரா? இல்ல எல் முருகன் கொண்டு வந்து கொடுத்தாரா? பிஜேபி கூட கூட்டணி வச்சா அவங்க தானே கொடுத்துருக்கணும். யாராவது இந்த ஊடகங்கள்லாம் வேணா நீங்க அமித்ஷா மட்டும் அண்ணாமலை கேட்டு சொல்லுங்களேன். ஒரு பேட்டி எடுங்களேன். நீங்க அன்புமணிக்கு 1000 கோடி கொடுத்துதான் நீங்க பாமக கூட கூட்டணி வச்சிருக்கீங்க அப்படின்னு போய் அண்ணாமலை கிட்ட கேள்வி கேளுங்களேன் பாப்பா. யாராவது ஏன் ஊடகத்தில் உட்காந்துட்டு வாய்கிலேயே பேசிட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு வர வேண்டியது வந்துருச்சு. எங்க இருந்து வரணும் அங்க இருந்து வந்துருச்சு. ஊடகத்துல பேசுறவன் எல்லாம் திமுக ஆதரவாளர், அண்ணா திமுக ஆதரவாளர், இவங்க எல்லாரும் உக்காந்துக்கிட்டு பாமக யாரு கூட கூட்டணி வச்சாலும் எதையாவது ஒரு குற்றம் குறைய தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கிற வாய் விற்பனையாளர்கள், நாக்கு வியாபாரிகள். இவங்க தொடர்ந்து 1000 கோடிக்கு அன்புமணி கொடுத்துட்டாங்க, அன்புமணி கூட்டணி வச்சிட்டாரு. எங்களுக்கு தேவை அரசியல் அங்கீகாரம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அதிகமான தொகுதியில போட்டியிடணும். அதிமுக கூட்டணியில் 6 தொகுதிக்கு மேல் கொடுக்க முடியாது என்று மறுத்ததாக செய்தி வந்திருக்கிறது. 6 தொகுதியிலும் கூட வெற்றி வாய்ப்பு இல்லாத தொகுதிகளை ஒதுக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக மிகப்பெரிய சதி செய்ததாக சொல்லப்படுகிறது. இல்ல அதிமுகவையோ திமுகவையோ காப்பாற்ற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சியாக நேர்த்தி கடனா? பாட்டாளி மக்கள் கட்சியை காப்பாற்ற கூட்டணி வைப்போமா அல்லது திமுகவையும் அண்ணா திமுகவையும் காப்பாற்ற கூட்டணி அமைப்போமா? எந்த கட்சி கூட்டணி வைக்கிற கட்சியை காப்பாற்றுறதுக்காக கூட்டணி வைக்கிறாங்க தமிழ்நாட்டில்? இந்தியாவிலேயே ஒவ்வொரு கட்சியும் அவங்களுடைய நலன் கருதி தான் கூட்டணி வைக்கிறாங்க. அந்த கூட்டணி வெற்றிகரமா அமைதா தோல்வியில முடியுதாங்கிறது தேர்தலுக்கு பின்னால. இவங்க ஒரு நம்பிக்கையோட ஒரு கட்சியோட கூட்டணி வைக்கிறாங்க. பாமக கூட்டணி வச்சா மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்க அத்தனை ஊடகங்களுக்கும் உறுத்தும். ஆனா மற்ற கட்சிகள்லாம் கூட்டணி வைக்கும் போது அது பெரியவங்களுக்கு லட்சிய கூட்டணி ஆயிரும், அது கொள்கை கூட்டணி ஆயிரும். 2016 மக்கள் நல கூட்டணி வச்சு திமுகவுக்கு எதிராக மிகப்பெரிய வசைப்பாடினவங்க எல்லாம் இன்னைக்கு திமுகவில் அனாபான் போட்டு ஒட்டி வச்சிருக்கிறாங்க. பெவிகாலுக்கு விளம்பரம் வரும் பாருங்க, தம் அடிச்ச ஐலசா கும் அடிச்ச ஐலசா, இது பெவிகாலின் ஒட்டு பிரிக்க முடியாதா அப்படிமா பாருங்க. அந்த மாதிரி பிரிக்க முடியாம ஒட்டி வச்சிருக்கான். இவங்க ஏன் பிரியாம ஒட்டிக்கிட்டே இருக்கான்னு எந்த ஊடகமாவது விவாதம் பண்ணிருக்கீங்களா? திமுக கூட்டணியை ஏன் பிரிக்க முடியவில்லை? திமுக மிகப்பெரிய சேவை செய்து விட்டது. திமுகவுடைய ஆட்சியில ஒட்டுமொத்தமாக தமிழக மக்கள் சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள் அப்படின்னு தான் ஒரு கதையை விடுங்களேன். யார் வேணாங்கிறா? சார் அவங்க கொள்கை ரீதியா ஒருமித்த கருத்துக்களோட இருக்காங்க. அவங்களுடைய முக்கிய நோக்கமே சனாதானத்தை வேற இருக்கணும். சரி,
அதனால வந்து சனாதனத்தை திமுக வந்து சனாதனத்துக்கு எதிரான கட்சி. அதனால நாங்க திமுக கூட துணை இருப்போம். எங்களுக்கு சீட்டே கொடுக்கலனாலும் பரவாயில்ல, திமுகவுக்கு நாங்க துணையா இருப்போம். இல்ல, இந்த சனாதனத்தை வேறறுப்போம்னு சொல்றாங்க இல்லையா? சனாதனத்தை தூக்கி பிடிக்கின்ற கட்சி பாரதிய ஜனதா கட்சின்னு சொல்றாங்கல்ல. பாரதிய ஜனதா கட்சி வேறறுப்பதுதான் சனாதனத்தை வேறறுப்புன்னு சொல்றாங்கல்ல. இந்த சனாதனத்தை கொண்டு வந்து முதல்ல தமிழ்நாட்டுல தூக்கி பிடிச்சது யாரு? திமுக தானே. திமுக தானே பாரதிய ஜனதா கட்சியோடு முதல் கூட்டணி அமைச்சது. கலைஞர் கருணாநிதி தானே. அவங்க கூட்டணி தானே எச் ராஜா எம்எல்ஏ ஆனாரு. இவங்க விபச்சாரம் பண்ணிட்டு கருப்பு கரசின்னு வந்து விளம்பரப்படுத்திவாங்களா? பாமக கூட்டணி வச்சா மட்டும் அது வந்து சனாதனத்துக்கு ஆதரவான கூட்டணியா? ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமனை பார்த்து இவர் வந்து சனாதிபதியா அல்லது சனாதனவாதியான்னு தமிழ்நாட்டில் கேட்ட முதல் அரசியல்வாதி டாக்டர் ஐயா தான். சனாதன எதிர்ப்பு என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு, கொள்கை என்பது வேறுங்கிறத கடந்த காலங்களில் பாட்டாளி மக்கள் கட்சி சந்தேகத்திற்கு இடமில்லாமல் நிரூபிச்சிருக்கும். எந்த கொள்கையில் சமரசம் பண்ணிட்டு போனதே கிடையாது. ஆனா கொள்கையில் சமரசம் பண்ணிட்டு கூட்டணி என்ற பேர்ல திமுக செய்கின்ற அத்தனை தவறான நடவடிக்கைகளையும் ஆதரிப்பது. ஒரு முறை வைரமுத்து சொன்ன மாதிரி தன்னுடைய கட்சிக்காரன் செய்த கொலையை கூட அது ஒரு சைட நடவடிக்கை என்று பிரகடனப்படுத்துவது, அது திமுகவுக்கு தான் பொருந்தும், விடுதலை சிறுத்தைகளுக்கு பொருந்தும். மார்க்சியத்தை விலை கூறி மந்தையில விற்ற கம்யூனிஸ்டுகளுக்கு பொருந்தும். கம்யூனிஸ்டுகள் இன்னைக்கு எத்தனை தொழிற்சங்க அமைப்பை கட்டமைச்சிருக்காங்க? தொழிற்சங்க அமைப்புகள் எங்க போச்சு? ஜீவானந்தம் இருக்கின்ற பொழுது, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவரான ஜீவா இருக்கின்ற பொழுது, பி ராமமூர்த்தி இருக்கின்ற பொழுது, ரமணி இருக்கின்ற பொழுது, அவர்கள் கட்டமைத்த தொழிற்சங்கங்கள் இன்றைக்கு எங்கே இருக்கிறது? இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் அடையாளம் காட்டுவாங்களா? அந்த தொழிற்சங்க அமைப்புகள்லாம் இன்னைக்கு சின்னாபனமாயிருச்சு. தொழிற்சங்க அமைப்புகளை கட்டமைக்கின்ற வேலையை மறந்துவிட்ட காம்ரேட்ஸுகள், கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கு முதலாளித்துவவாதிகளாக மாறிவிட்டார்கள். அவர்கள் புதிய பூர்ஸ்வாக்களாக உருவெடுத்து விட்டார்கள். அவங்கெல்லாம் திமுக கூட வலிமையா நிக்கிறேன்னு சொல்லிட்டு அனாபன் போட்டு ஒட்டி வச்சிருக்காங்களே, இதை எந்த ஊடகத்தில் இருக்க விமர்சிக்கிறான்? ஏன்னா திமுக அண்ணா திமுகவுக்கு மாற்றா ஒரு சக்தி தமிழ்நாட்டில் வந்துடக்கூடாது. இன்னைக்கு அதிகம் விமர்சனத்துக்கு ஆளாக்கப்படுகின்ற கட்சி எதுன்னு கேட்டீங்கன்னா பாமகவும் நாம் தமிழரும் தான். திமுக அண்ணா திமுகவை தவிர எந்த சக்தியும் வளர்ந்துடக்கூடாது. வேற யார் கூடயும் கூட்டணி அமைச்சிடக்கூடாது. கூட்டணி அமைச்சா அது கொள்கை இல்லாத கூட்டணி. பாமக கூட்டணி அமைச்சா கொள்கை இல்லாத கூட்டணி பேசுவாங்க. பேசுறவங்களாம் யாருன்னு கேட்டா கொள்கையே இல்லாதவன். பணம் மட்டும் வந்தா போதும், அதுதான் அவங்களுக்கு கொள்கை. ஆமா, எல்லா கொள்கையும் தூக்கி குப்பையில போட்டுறது. அப்படிப்பட்டவங்க தான் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டுகளை வைக்கிறாங்க. சார், இப்ப பாத்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதி அண்ட் இந்த வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு, சாதிவாரி கணக்கெடுப்பு இதை பத்தி வந்து ரொம்ப காலமா வலியுறுத்திட்டு வராங்க. இப்ப குறிப்பா வந்து இப்ப கூட வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லிட்டு பாமகவுடைய கௌரவ தலைவர் ஜி.கே. மணி அவர்கள் கூட சட்டப்பேரவைலாம் பேசி நம்ம பார்த்திருப்போம். தொடர்ந்து சமூக நீதி, சாதிவாரி கணக்கெடுப்பு, வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடுன்னு சொல்லிட்டு அந்த கொள்கைகளை, அந்த கருத்துக்களை முன் வச்சு அரசியல் களமாற்ற பாமக இப்ப திடீர்னு வந்து இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கூடாது, இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு எதிர்ப்பாடு என்ன? பாஜக கூட கூட்டணி வச்சதோட மர்மம் என்ன? அது சமூக நீதி. சமூக நீதி காவலர்னு ஸ்டாலின் வந்து தனக்கு தானா அவரே பட்டம் சூட்டிக்கிறார். அவன் கட்சிக்காரர் அவருக்கு பட்டம் கொடுக்குறாங்க. இவர் சமூக நீதிக்காக எந்த உத்தரவு இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பிறப்பிச்சிருக்காரு? எடப்பாடி பழனிசாமி கூட 10.5% கொடுத்தோம், 10.5% கொடுத்தோன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதை பகிரங்கமா சொல்றதுக்கே தயங்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி துணிச்சலாம் வந்து சொல்லுங்களேன் பார்க்கும். 10.5% இடஒதுக்கீடு வன்னியர்களுக்கு நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு வந்து பொது மேடையில் பேச சொல்லுங்க. அந்த இடஒதுக்கீடே இன்னைக்கு அமுல்ல இல்லை. அந்த இடஒதுக்கீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டு ஓராண்டுகளை தாண்ட போகுது. ஆனா அந்த இடஒதுக்கீட்டை கொடுப்பதற்கான எந்த முகாந்திரமும் திமுக கிட்ட இல்லை. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான அறிகுறியே தெரியல. ஆனா என்ன சொல்றாங்க? சமூக நீதிக்கு எதிரான பாரதிய ஜனதா கட்சியோட பாட்டாளி மக்கள் கட்சி எப்படி கூட்டணி அமைச்சாங்க? பாமக மீது
ஒரு களங்கத்தை பிறப்பிப்பதற்காக இப்படி ஒரு கூட்டம் இதை வைக்கிறாங்க. இன்னைக்கு ராஜஸ்தான்ல நடக்கிறது எந்த கட்சியோட ஆட்சி? பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி. அவங்க ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த உத்தரவு போட்டாங்களே. நீங்க சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்ற கட்சி ஆட்சி நடத்துற மாநிலத்துல ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு உத்தரவு பிறப்பித்து விட்டார்கள். ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறாங்க. பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணியில் இருக்கின்ற நிதிஷ்குமார் ஏற்கனவே ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிச்சிட்டாங்க. மகாராஷ்டிராவில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி நடக்குது. அவங்க மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு ஏற்கனவே கொடுக்கப்பட்டு அந்த இடஒதுக்கீடு நீதிமன்ற உத்தரவால் ரத்து செய்யப்பட்டு இப்பொழுது மீண்டும் புதிய தரவுகளுடன் மகாராஷ்டிராவை ஆள்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு மராத்தியர்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுத்துட்டாங்க. சமூக நீதி காவலர்னு சொல்ற நீங்க இடஒதுக்கீடு கொடுத்ததற்கான எந்த ஆதாரமும் இல்லை. சமூக நீதிக்கு எதிரான கட்சின்னு சொல்ற பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் இடஒதுக்கீடு கொடுத்ததற்கும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியதற்கும் மிகச்சிறந்த ஆதாரங்கள் கண்ணுக்கு முன்னால் தெரிகிறது. குன்றின் மேலிட்ட விளக்காக தெரிகிறது. ஆக சமூக நீதிக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சியை விட அதிகம் எதிரான கட்சி திமுக. ஆக இவங்களை எதுக்கிறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சதுல என்ன தவறு? சார் இப்ப பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து அவங்களுடைய நோக்கமே வந்து இப்போ அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து 2016 முதல்வர் வேட்பாளராக நிற்கும் போது நான் என்னோட முதல் கையெழுத்து பூரண மது விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. தொடர்ந்து போதை பழக்க வழக்கங்கள் அப்புறமா இந்த நிறைய விஷயங்களுக்கு எதிராக போராடிட்டு இருக்காரு. இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த போதைப் பொருள் கடத்தல்ல கைது பண்ணிருக்காங்க ஜாஃபர் சாதிக்கு 2000 கோடிக்கு மேல அதுல முறைகேடு நடந்திருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. இப்ப தொடர்ந்து பாமக அடுத்தது அந்த போதைப் பொருள் தடுப்பு சம்பந்தமா பேசிக்கிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான். ஆனா எடப்பாடி பழனிசாமிய விட்டுட்டு போதைப் பொருள் சம்பந்தமா அதிக அளவுல எந்த ஒரு இதையும் பெருசா பேசாத பாஜக கூட பாமக கூட்டணி வச்சிருக்கு. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அது போதைப் பொருளுக்கு எதிராக தமிழகத்துல தொடர்ந்து போராடிக்கிட்டு இருக்கிற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. டாக்டர் ஐயா, அவருக்கு அடுத்து இப்ப அன்புமணி ராமதாஸ், இவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்கிறாங்க. சமீப காலமா தான் எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. கடந்த 2 மாத காலமா. அதுக்கு முன்ன அவரும் அதிகமா பேசல. போதைப் பொருள் நடமாட்டம் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்துச்சா இல்லையா? திமுக ஆட்சியை விட குறைவாக இருந்தது. இன்னைக்கு அவங்க கூட கூட்டணி வச்சுட்டாங்கிறதுக்காக நாம கூட்டணி வைக்கல அப்படிங்கிறதுக்காக எந்த புழுதிவாதி தோற்ற நாம தயாரா இல்லை. அபாண்டமான குற்றச்சாட்டுகளை சொல்ல தயாரா இல்லை. அதிமுக ஆட்சியில் போதைப் பொருள் நடமாட்டம் குறைவா இருந்தது. அவ்வப்பொழுது பிடிபட்டாங்க. அதனால அவங்க தன்னை யோகியன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனா இப்ப போதைப் பொருளுக்கு எதிராக தேர்தலை முன்னிட்டு மட்டும்தான் எடப்பாடி பழனிசாமி பேசிட்டு இருக்காரு. இன்னைக்கு திமுக என்ன பண்ணிட்டு இருக்காங்க? போதைப் பொருள் குஜராத்ல பிடிச்சாங்க, அதானி துறைமுகத்துல பிடிச்சாங்க. துறைமுகத்துல பிடிச்சாங்கல்ல, துறைமுகத்துக்கு வந்தாதானே பிடிக்க முடியும். நடுக்கடலில் போய் பிடிப்பாங்க. சர்வதேச எல்லையில போய் யாரையும் பிடிப்பதற்கு யாருக்கு அதிகாரம் கிடையாது. சர்வதேச எல்லையில் என்ன நடக்குது யாரும் போய் பிடிக்க முடியாது. துறைமுகத்துக்கு வந்த உடனே பிடிச்சாங்கல்ல. ஆனா இங்க போதைப் பொருள் நடமாட்டம் தலைவிடிச்சு ஆடுது தமிழ்நாட்டில். எந்த போதைப் பொருளையும் கட்டுப்படுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு சரியான முடிவெடுக்கல. நினைச்சா ஒரே நாள் அடைக்கிடலாம். நம்ம பார்த்தோமே திருவண்ணாமலையில, நாயுடு மங்கலத்துல எவ்வளவு போலீஸை கொண்டு குவிச்சிங்க. அந்த போலீஸை விட்டு ரைட் பண்ண ஒரே நாள்ல திருவண்ணாமலை மாவட்டம் பூரா நீங்க போதைப் பொருள் ஒழிச்சிடலாம்ல. அந்த போதைப் பொருள் கடத்தல் கும்பலை பிடிக்க மாட்டேன்னா போலீஸ் நிக்கிறாங்க, விடமாட்டேங்கிறான்னு தான் நிக்கிறாங்க அவங்க. ஏன்னா அந்த போலீஸ்ல இருக்க மூத்த போலீஸ் அதிகாரியுடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுறாங்க. பாதிச்சிருப்பாங்கல்ல, இல்லாம இருக்குமா? ஆனா அவங்களே என்ன நினைப்பாங்க, ஒரு சில அதிகாரிகள் முறைகேடா நடந்துக்கிறாங்க, நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனா எந்த ஒரு அதிகாரியும் எந்த ஒரு இளைஞரும் போதைப் பொருளுக்கு அடிமையாகி சாகட்டும் அப்படின்னு எந்த ஒரு போலீஸும் விட மாட்டாங்க 90%. ஏன்னா அவங்களும் பிள்ளைகளை பெக்கறாங்கல்ல. அதனால அந்த போலீஸ போர்ஸை கொண்டு போய் நீங்க முடுக்கி விட்டுருந்தீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரே நாள்ல போதைப் பொருளை ஒழிச்சிருக்கலாம். அதை திமுகவும் செய்யல. அதிமுக காலத்திலேயே முழுசா ஒடுக்கிட்டு போயிருக்கலாம். அதை அதிமுகவும் செய்யல. பாமக மட்டும்தான் தொடர்ந்து செஞ்சுட்டு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா,
மகாராஷ்டிரா மாநிலத்துல இந்தியினுடைய சூப்பர் ஸ்டார் நடிகர் ஷாருக் கானுடைய மகன் ஆரியன் கான், அவர் பேர் ஆரியன் கான், நடுக்கடல்ல போதைப் பொருளோட பல இளம் பெண்களோட கும்மாளம் போட்டுட்டு இருக்காரு. போதைப் பொருள் கடத்தல் அவருக்கு சம்பந்தம் இருக்குன்னு செய்தி வருது. போறாங்க, போதைப் பொருள் கடத்தல் பிரிவு போய் ரைடு பண்றாங்க. போதைப் பொருள் இருக்கு, நல்லா தெரியும். ஷாருக் கான் வந்து பெரிய நடிகர், அவருடைய பையன் மேல எப்படி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு அதிகாரிகள்லாம் தயங்கி நிற்கிறாங்க. அதில் அதிகாரிகள் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு போன் பண்றாங்க. அமித்ஷா சொல்றாரு, அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபடுறாங்களா புடிச்சு உள்ள போடுன்ட்டார். ஆக போதைப் பொருள் கடத்தலை தடுக்கிறதுல பாரதிய ஜனதா கட்சி முன்னணியில இருக்குன்றதை மறுக்க முடியாது. அதனால அவன் கூட கூட்டணி வச்சால் என்ன தவறு? சார், இப்போ இதை எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா, இப்போ சமீபத்துல வந்து திமுக தரப்புல இருந்து ஒரு சில குற்றச்சாட்டுகள் வந்து முன்வைக்கப்படுது. அதாவது பாமக வந்து பாஜக கூட கூட்டணி வச்சதே வந்து ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான் அப்படிங்கிற மாதிரி, இவங்க சந்தர்ப்பவாத அரசியல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க. அதை பத்தி எப்படி சார் நினைக்கிறீங்க? அது 1976 நினைக்கிறேன். அன்றைக்கு பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அமேதி பாராளுமன்ற தொகுதியிலே வெற்றி பெற்றது செல்லாதுன்னு தீர்ப்பு வருது. அந்த தீர்ப்பு வந்த உடனே இந்திரா காந்தி என்ன பண்றாங்க, தன்னுடைய அரசியல் வாழ்வுக்கு, தன்னுடைய பதவிக்கு வந்த நெருக்கடியை, நாட்டுக்கு வந்த நெருக்கடியா பிரகடனப்படுத்துறாங்க. இந்திரா காந்தி எமர்ஜென்சியை டிக்ளேர் பண்றாங்க. அன்னைக்கு தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி. எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணிட்டு திமுகவுடைய முன்னணி தலைவர்கள்லாம் அரெஸ்ட், ஜெயிலில் இருக்காங்க. திமுக ஆட்சி கலைக்கப்பட்டது. அப்ப திருவனந்தபுரம் விமான நிலையத்தில் போய் இந்திரா காந்தி என்ன சொன்னாங்க, ஐ வில் கிரஷ் டிஎம்கே வித் ஆல் த போர்சஸ் அண்டர் மை கமாண்ட். என்னுடைய சகல அதிகாரத்தையும் பயன்படுத்தி ரத கஜ துரக பதாகைகளை வைத்து திமுகவை நசுக்குவேன்னு கொக்கரிச்சாங்க. அதே கட்டத்தில் தான் திமுகவினுடைய மிகப்பெரிய தலைவராக இருந்த வீரபாண்டியார் கைது செய்யப்பட்டு எந்த சிறைச்சாலையில் அடைபட்டு கிடக்கிறார் என்ற செய்தி தெரியாமல் திமுகவினர் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள். வீரபாண்டியார் அவருடைய தாயாரின் தலையில் கல்லுப்பானையை சுமக்க வைத்து பூலாவரி வீதிகளிலே நடக்க வைத்தது போலீஸ். வீரபாண்டியாருடைய தாயார் கல் விற்றார் என்று அவர் மீது பொய்யான வழக்கு போட்டு அவரை சிறைச்சாலையில் அடைத்தார்கள். சென்னை மாநகராட்சி, அன்றைக்கு மெட்ராஸ் மாநகராட்சியின் மேயராக இருந்த சிட்டி பாபுவை சிறைச்சாலையிலே அடித்து கொன்றார்கள். அன்னைக்கு உள்துறை அமைச்சராக இருந்த ஓம் மேத்தா சென்னையில வந்து கருணாநிதி என்று ஒருவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரான்னு கேட்டார். இவ்வளவு கூத்துகள் நடந்திருக்கிறது, இவ்வளவு அடக்குமுறை இருந்திருக்கிறது, இவ்வளவு கொடுமைகளுக்கு பிறகும் 1977ஆம் ஆண்டு 1980ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கருணாநிதி சொன்னார், நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொன்னார். இதை விட ஒரு சந்தர்ப்பாத கூட்டணியை இந்தியாவில் யாரும் அமைத்ததில்லை. ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கூட்டணியை சந்தர்ப்பவாத கூட்டணி என்று சொல்வதற்கு எந்த விதத்திலும் திமுகவிற்கு யோகியதை கிடையாது, அருகதை கிடையாது. தமிழ்நாட்டிலே கூட்டணி வைத்த எந்த கட்சிக்கும் சொல்வதற்கு யோகியதை இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கூட்டணியை விமர்சிப்பதற்கு தகுதி இல்லை. நரேந்திர மோடி தான் நல்லாட்சி தருவார் என்று முட்டு கொடுத்த வைகோ முதல் கொண்டு விமர்சிக்க முடியாது. 2014ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் வைகோவை போல நரேந்திர மோடியை ஆதரித்து பேசியவர்கள் யாரும் இருக்க முடியாது. ஆகவே பாமக அமைத்த கூட்டணி சந்தர்ப்பாத கூட்டணி என்று யாரும் சொல்வதற்கான தகுதியும் யோகியதும் தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சிக்கும் இல்லை. மிக்க நன்றி சார். எங்களோடு இணைஞ்சு இப்ப சமூக வலைதளங்கள்லயும் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேர்லயும் ஒரு சில பேர் பேசிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. மீண்டும் உங்களை வேற ஒரு நிகழ்ச்சியில சந்திக்கிறோம். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம்.